இன்றைக்கி எம்இவியில் சுவையான பூண்டு குழம்பு செஞ்சுருக்கேன். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கினேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா 20 பூண்டு பல். இது பூண்டு குழம்புன்றதால பூண்டு நிறைய தாங்க போட்டுக்கணும். அதையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க சிம்லே வச்சு. தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கிக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா 10 இலை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வதக்கிக்கோங்க. 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுறேன். உப்பு ஒரு 2 ஸ்பூன். இதை அப்படியே கலருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம். நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஏற்கனவே ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த புளி கரைசலை இப்போ நான் இந்த மிளகாத்தூளில் போட்டுறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிளறி விட்டு 20 நிமிஷம் சிம்லே வச்சு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொச்சிருச்சுங்க. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கொச்சிருக்கு பாருங்கள். நல்லா பூண்டு குழம்பு வாசனை வருது. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுப்போம். பூண்டு குழம்பு ரெடி.